22, 29 லேவியராகவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தீர்களானால் அதை மனப்பூர்வமா செலுத்துங்க, மகிழ்ச்சியோடு செலுத்துங்க, உற்சாகமா செலுத்துங்கன்னு சொல்லி இருக்கிறது. அப்படியினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய ஆலயத்துல அவரை சேவிக்க வரும்போது நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை, உதடுகளையும் கனியாக ஸ்தோத்திரத்தை நாம் செலுத்தும் போது வாயை மூடிக்கொண்டு இருக்க கூடாது. சிலருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு பாட்டை பாட சொன்னா, நடத்த சொன்னா நல்லா பாடுங்க, கைதட்டி பாடுங்க, சத்தமா பாடுங்க. அதே ஆள் அங்க உட்கார்ந்து என்ன செய்வாங்கன்னா கை கட்டி உட்கார்ந்து பாட சொன்னா சத்தமா பாடுவாங்க. இங்க மயக்க கொடுங்க ஒருத்தர் கையில, நீங்க பாடுங்கன்னு சொன்னா எவ்வளவு சத்தமா பாடுவாங்க. ஆனா அங்க உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தருக்கு அப்படி கனத்தை செய்யறதில்லை. இங்க என்ன செய்கிறோமோ அதே போல அங்கே செய்யணும். அநேக ஊழியக்காரர்கள் சொல்வார்கள், ஊழியக்காரர் கூடையில நம்ம வந்திருக்கிற ஊழியக்காரர்கள், நீங்க அங்க இருக்கிறீங்க, ஆராய் நடத்துவதற்கு பொறுப்பேன கொடுத்திருக்கிறது விசுவாசிகளாக உங்களை பார்த்துக் கொள்ளுங்க. நீங்க விசுவாசிகளா இருங்க. எப்படி சபையில ஆராய் நடத்துகிற போதகரை போல இருக்காதுங்க. கையை கட்டிட்டு இருக்காங்க, சத்தமா பாடுங்க, நீங்களும் கைகளை தட்டுங்க, ஆவில் நிரம்புங்கன்னு சொல்லி ஆலோசனை கொடுத்து பார்க்கிறோம். இங்க சபையில பார்க்கிறோம், நேகர் நிலைமை அப்படிதான் இருக்குது. வாயை திறக்கிறதுக்கு ஆண்டு சொல்ல, உன் வாயை விரிவாக்குற, எக்கால சத்தத்தை போலும் சத்தத்தை உயர்த்து, கைகளை கொட்டி ஆண்டவரை பாடு. இதுல ஆண்டவர் கொடுத்து இருக்கிற நமக்கு சத்தியம். கைகளை கொட்டி, கைகளை கட்டி பாட சொல்லல, கைகளை தட்டி பாடு, வாயை திறந்து பாடு, எக்கால சத்தத்தோடு கர்த்தரை துதி. ஆராதிக்கும் போது அப்படி துதிக்கணும், கைகளை கர்த்தரை துதி. எப்படி? அதுதான் கர்த்தரை சேவிக்க வரும்போது, கர்த்தருடைய ஆலயத்தில் வரும்போது எதற்கு வருகிறோம்? அவரை சேவிப்பதற்கு வருகிறோம். அப்போது நாம் செய்ய வேண்டிய காரியம், நாம ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை தேடும் போது நீங்கள் எதிர்பார்க்கும் ரட்சிப்பை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்ன மையப்படுத்துறான் ஆண்டு சொல்கிறார். நீங்க உங்களுக்கு ஆண்டவர் மையப்படுத்துவா இருக்கிறீர்கள் என்றால், உண்மையாகவே நீங்க ஆண்டவரை மையப்படுத்துவா இருக்கிறால் அமைதியா இருக்க மாட்டீங்க, கையை தட்டாம இருக்க மாட்டீங்க, பாடாம இருக்க மாட்டீங்க. கர்த்தரை மையப்படுத்துகிற ஒரு தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்கள் உற்சாகமா, மனப்பூர்வமா, சந்தோஷமா, மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதிக்கணும். அப்படி ஆராதிக்கும் போது கர்த்தரை பார்த்து கொண்டு இருக்கிற ஆண்டவர் உங்களை வெறுமை அனுப்ப மாட்டார். எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ரட்சிப்பு தேவையோ, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு ஆண்டவர் விடுதலை தேவையோ, எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு நீ எதிர்பார்க்கிற நன்மை தேவையோ அத்தனை தந்து உங்களை ஆசீர்வதித்து அனுப்புவார். அல்லேலூயா. ஏன் நீங்கள் இதுவரையிலும் எதிர்பார்த்த நன்மைகள் பெரிய அளவில் நடக்கல, எதிர்பார்க்கிற ஆசீர்வாதம் பெரிய அளவில் நடக்கல, எதிர்பார்க்கிற விடுதலை பெரிய அளவில் நடக்கல, நீங்க ஆண்டவர் சமூகத்து வருகிறீங்க, சேவிக்க வர்றீங்க, ஆனால் மனப்பூர்வமா ஆண்டவர் ஆராதிக்கல, உற்சாகமா ஆண்டவர் ஆராதிக்கல, கர்த்தர் மையப்படுத்தும்படி நீங்க ஆண்டவர் ஆராதிக்கல, ஏதோ கடமைக்கு வந்திருக்கிறீங்க, ஏதோ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து போன இருக்கும்போது அது கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் அல்ல. எதை செய்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செல்வன் மனப்பூர்வமா செய்ய கடவன், உற்சாகமாய் செய்ய கடவன், சந்தோஷமா செய்ய கடவன், மகிழ்ச்சியோடு செய்ய கடவன் சொல்லி இருக்கிறது. எப்படி நீங்கள் கர்த்தரை செய்ப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கிற ஸ்தோத்திர பலி செலுத்தி கர்த்தரை செய்ப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை வெறுமை அனுப்ப மாட்டார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான்னு சொன்ன ஆண்டவர், நான் அவனுக்கு ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லியிருக்கிறார், ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அவர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கணுமா? எந்த காரியத்தில் உங்களுக்கு இன்னும் ரட்சிப்பு வேணும், எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு அவர் உதவி வேணும், எந்தெந்த காரியத்தில் உங்களை ஆசீர்வதிக்கணும், எந்தெந்த காரியத்தில் உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தரணும், எந்த காரியமானாலும் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் வரும்போது இப்படி உற்சாகமாக மனப்பூர்வமாக ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை செவிக்கிறவர்களை உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தோடு உங்களை கர்த்தர் அனுப்புவார். அல்லேலூயா. இரண்டாவதாக பார்க்கிறோம், பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்கள். பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் காரியங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுது. நீங்கள் ஒதுக்கம் கவலைப்படாதுங்க. கவலைப்படுகிற காரியம் அநேக வரும். உலகத்தில் இருக்கிற வரையில கவலை இருக்கும். மூக்கு இருக்க வரையில சளி இருக்கதான் செய்யும். சொல்லுவாங்க, மூக்கு இருந்தா சளி இருக்கதான் செய்யும். மூக்கு இருக்க வரையில சளி இருக்கு. உலகத்தில் இருக்கிற வரையில நமக்கு கவலைகள் வரும், கவலைக்குரிய காரியம் வரும், நம்ம பயப்படுவதற்குரிய காரியம் வரும், பதற்றத்துக்குரிய காரியம் வரும், பதறுகிற ஒரு நிலை வரும். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எதையும் குறித்து கவலைப்படாத, பதறாதுங்க, பதற்றப்படாதுங்க, கவலைப்படாதுங்க என்று சொல்றார். உங்கள் எந்த காரியமானாலும், அது உங்களை பதட்டம் அடைய வைக்கிற காரியமானாலும்,
அது உங்களை பதற பண்ணுகிற காரியமா இருந்தாலும், அது உங்களுக்கு பயத்தை கொடுக்கிற காரியமா இருந்தாலும், அது உங்களுக்கு கவலை கொடுக்கிற காரியமா இருந்தாலும், எந்த காரியமானாலும் நீங்கள் பதற்றமடையாமல், பதறாமல், கவலைப்படாமல், பயப்படாமல், நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அல்லேலூயா. நீங்க பயப்படாண்டாம். பயப்படுகிற காரியம் தான், பதற வேண்டிய காரியம் தான், பதட்டமடைய வேண்டிய காரியம் தான், பயப்பட வேண்டிய காரியம் தான். அந்த கேள்விப்படுகிற காரியம் நம்முடைய தேவை, நம்முடைய பிரச்சனை அப்படிதான் இருக்கும். ஆண்டவர் சொல்கிறார், ஒன்றை குறித்தும் கவலைப்படாதுங்க. அல்லேலூயா. ஒன்றை குறித்தும் கவலைப்பட ஸ்தோத்திரத்தோடு கூட அதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி தெரியப்படுத்துவதனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? புத்தி கெட்டாத தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் ஆண்டு நிரப்புவார். அல்லேலூயா. அப்படி செய்யும் போது புத்தி கெட்டாத சமாதானத்தை இருதயத்திலும் சிந்தையிலும் கர்த்தர் தருவார். கவலை மாறிடும். இதனால ஸ்தோத்திரம் பண்ணும்போது, இப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் போது, நீங்க கவலைப்படுவதை விட்டுட்டு, பயப்படுவதை விட்டுட்டு, பதட்டம் அடைவதை விட்டுட்டு, பதறுவதை விட்டுட்டு, இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம், இம்மானுவேலரே மக்கு ஸ்தோத்திரம், ஆலோசனை கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்லவரே மக்கு ஸ்தோத்திரம், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிறவரே மக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்கள் சொல்ல 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 அந்த கவலை மாறும், அந்த பயம் மாறும், அந்த பதட்டம் மாறும், அந்த அந்த பதட்டம் மாறும். மாறி உங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் உண்டாகும். உங்களுக்குள்ள சிந்தையில ஒரு சமாதானம் வரும். இதயத்துக்கு கவலை மாறி போகும். சிந்தையில இருக்கிற பயம் ஓடி போகும். உங்களை கர்த்தர் சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினால் நிரப்புகிறவராய் காணப்படுவார். அல்லேலூயா. யோபு 1 அதிகாரம் 1 அதிகாரத்துல பார்க்கிறோம். ஒரு நாள் 13 வசனத்துல பார்க்கிறோம். யோபுடைய குமாரரும் அவருடைய குமாரத்திகளும் அவருடைய மூத்த சகோதரன் வீட்டில அவர்கள் மகிழ்ச்சியா இருந்தபோது, புசித்து குடித்து சந்தோஷமா இருக்கும் போது, ஒரு நாள் அந்த நாளிலே ஒரு நாள் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. மூத்த சகோதரன் வீட்டுல கூடி இருந்து அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் புசித்து குடித்து சந்தோஷப்படுறாங்க. இன்றைக்கு அந்த வழக்கமே கிடையாது. அண்ணனாலும் தம்பியா இருந்தாலும் நீ வேறு நான் வேறு, பார்த்தா அன்பு, பார்க்கலன்னா பரவ கிடையாது. அன்னைக்கு ஒரு சில குடும்பம் இருக்குது. சிஸ்டர் சசி குடும்பத்துல இருக்கிறாங்க. வருஷந்தோறும் அவங்களுக்கு இருக்கிற சகோதர சகோதரிகளாம் மாசத்துல இந்த விடுமுறை மே மாசம் ஒரு 3 நாள் ஒவ்வொருவரும் ஒரு வீட்டு போயிடுவாங்க. இந்த வருஷம் அவங்க வீட்டு நாள், அடுத்த வருஷம் அவங்க அக்கா வீடு, அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க அண்ணன் வீடு. அந்த வீட்டுல அந்த வருஷத்துக்குரிய வீட்டுல எல்லாரும் எல்லா குடும்பத்திலிருந்து அவங்க வந்துருவாங்க. வந்து 3 நாள் அவர்கள் 2 நாள் உபவாசம் இருப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆராதிப்பாங்க, சில பிரசங்கியார கூட வைப்பாங்க. 3 குடும்பமா இருப்பாங்க. எல்லாரும் வந்துருவாங்க. ஒருத்தர் கிட்டார் போடுவார், ஒருத்தர் கிட்டார் மியூசிக் வாசிப்பார், ஒருத்தர் பாட்டு நடத்துவார், ஒரு ஆரம் நடத்துவார், சாட்சி சொல்வார். 2 நாள் முடிச்சுட்டு 3 நாள் எல்லாரும் ஒரு டூர் போயிடுவாங்க. அதோட செலவு அந்த வருஷத்துல யாரு வீட்டு போறாங்களோ அவங்க அவ்வளவு பொறுப்பு எடுத்துக்கணும். இது இன்றைக்கும் அவர்கள் வீட்டுல நடக்கிறது. எல்லா வீடுகளும் நடக்குமானால் அது பெரிய ஆசீர்வாதம். ஆனா எங்க அண்ணன் இந்த பக்கம் போனா தந்தி போய் பாக்குறேன். அது காரணம் ஒருவேளை எப்படி இருக்குன்னா, வந்தவர்களுடைய விதியோகம் இல்லை, வாழ வந்தாங்களே, அங்க வாழ வந்தவங்க இப்படி பிரிச்சு வச்சாங்களா நமக்கு தெரியாது. ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டுமை இல்லாம ஆக்கி விட்டுறாங்க. இது நிலைமை மாறணும். கர்த்தர் இப்படிப்பட்ட பார்க்க சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ நடக்கிற காரியம் என்ன? இப்படி மூத்த சகோதரர் வீட்டுல கூடி இருக்கிறாங்க. அன்னைக்கு அப்படி மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. யோபுக்கு ஒருவன் ஓடி வர ஏற்படுத்தி வர்றான். ஒரு துக்கமான செய்தியை சொல்றான். அதை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. அவன் சொல்லி கொண்டு இன்னொரு ஓடி வருகிறான். அவன் அதை விடமான துக்கமான செய்தியை சொல்றான். இதெல்லாம் கேட்டுக்கொண்டு இன்னும் 3வது ஒருவன் வருகிறான். அவனும் ஒரு பெரிய துக்கமான செய்தி வருகிறான். 4வது ஒருவன் மிக மோசமான செய்தி கொண்டு வர்றான். என்ன? உங்களுடைய மூத்த குமாரன் வீட்டுல எல்லாரும் புசித்து குடித்து மகிழ்ந்து இருக்கும்போது ஒரு பெருங்காற்று வந்து வீடு விழுந்து எல்லாரும் செத்து போனார்கள் என்று, இறந்து போனார்கள் செய்தி கொண்டு வருகிறான். யோபு என்ன செய்தான் தெரியுமா? யோபு தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்தான். சொல்லி இருக்கிறது, யோபு தன்னுடைய சால்வை கிழித்தான், தன் தலையை சிரைத்து கொண்டான், தரையில விழுந்து பணிந்தான். அவன் தன்னுடைய சால்வை கிழித்தான், தன்னுடைய தலைமையரை சிரைத்தான். உடனே ஓ இந்த கடவுளே என்ன இப்படி கைவிட்டுட்டிய, நீலாம் ஒரு கடவுளா, நீலாம் ஒரு தெய்வமா, உன்னை நான் நம்பினேன் பாரு, உன்னை நம்பி உனக்கா எத்தனையோ காரியம் செய்து பாரு, தியாகம் பண்ண பாருன்னு சொல்லி கடவுளை நோக்கி ஓலம் விடல. அவன் உடனே தரையில் விழுந்து ஆண்டவர் நோக்கி பணிந்து கொண்டான். அல்லேலூயா. அவன் பணிந்தான்.
ஆண்டவருக்கு விரோதமா ஒரு வார்த்தை கூட சொல்லல. அவன் சொல்லிவிட்டு சொல்லுவான், 71 ஆசனம் பார்க்கிறோம். அவன் உதடிலும் கனியாகிய சோத்திர பலியை செலுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி அவருக்கு சோத்திரத்தை செய்ய ஆரம்பித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பார்ந்த பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது என்று சொல்லி இருக்கிறது. கடினமான சூழ்நிலை ஆனாலும், துக்கமான செய்தியை கேட்பதானாலும், இனி என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டாலும், தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் காணப்பட வேண்டிய ஒரு காரியம் என்ன? பதட்டம் இல்லாமல், பயப்படாமல், கவலைக்கிடம் கொடுக்காமல் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரத்தை செலுத்த வேண்டும் என்பதை கர்த்தர் இருப்பது காரியம். வாயை திறக்கணும், உதடுகளை கனியாகி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆரம்பிக்கணும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், நீ நல்லவர் ஆண்டவரே, நீர் என்னை கைவிட மாட்டீர் ஆண்டவரே, தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி எனக்கு உதவி செய்கிறவர் ஆண்டவரே, இந்த துக்கம் எனக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே, ஆகிலும் நல்லவர் தான், நீர் உண்மையுள்ளவர் தான், நீர் என்னை நேசிக்கிறவர் தான் ஆண்டவர், என்னை விடுவிப்பீர் என்று சொல்லி ஆண்டவரை சோத்தரிக்க ஆரம்பிக்கணும். அப்படி சோத்தரிக்க ஆரம்பிக்கும் போது தேவன் உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கருவார். எப்படி சோத்திர பலி ஏறெடுக்கும் போது அதில் தேவன் பிரியம் கொள்கிற கர்த்தர் அதை மையப்படுத்துகிற பிள்ளைகளை நினைத்தொருள்வார். எப்படி நினைத்தொருள்வாராம்? எரேமியா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறதாவது, நான் யாக்கோபின் கூடாரங்களில் சிறையிருப்பை திருப்பேன், அவர்களுக்கு இரக்கம் செய்வேன். 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி, யாக்கோபின் கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன், அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். பார்க்கிறோம், நாம் ஆண்டவரை சோத்தரிக்கும் போது நாம் முறுமுறுக்காமல், பதட்டம்